சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழிகள். உயர்ந்த ஜாதியில் இருப்போரை கீழ்நிலைக்கு இழுப்பதோ, குடித்து கும்மாளம் அடிப்பதோ, அதிக போகத்தை நாடி எல்லை மீறி குதிப்பதோ ஜாதி பிரச்சினைக்கான தீர்வு அல்ல. நாம் ஒவ்வொருவரும் ஆன்மீகத்தை நாட வேண்டும், லட்சிய பிராமணர்களாக வேண்டும். ஜாதி பிரச்சினைக்கு தீர்வு இவ்வாறு தான் ஏற்பட முடியும். ஆரம்ப காலத்தில் உலகம் முழுவதிலும் பிராமணர்கள் மட்டுமே இருந்தார்கள். அவர்கள் இழிவடைய ஆரம்பித்த பின்னரே பல்வேறு ஜாதிகளாக பிரிந்தனர். இந்த சுழற்சி ஒரு சுற்று முடியும் போது எல்லோரும் மீண்டும் பிராமணர்களாகி விடுவர் என்று மகாபாரதத்தில் படிக்கிறோம். கடந்த காலத்தில் நம் முன்னோர்கள் மகத்தான காரியங்களை செய்தார்கள். நாமும் வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்து அவர்கள் செய்ததை விட மகத்தான காரியங்களை சாதிக்க வேண்டும். இந்த நாட்டில் மகத்தான காரியங்கள் கடந்த காலத்தில் செய்யப்பட்டுள்ளன. அதைவிட சிறப்பான காரியங்களை செய்வதற்கான நேரமும் வாய்ப்பும் இப்போது உள்ளது. எதுவும் செய்யாமல் இருந்தால் சத்துப்போவோம். நம் நாட்டின் வரலாற்றை திரும்பி பார்க்கும்போது இந்த உலகம் முழுவதிலும் எந்த நாடும் இதைப்போல மனித மனத்தின் வளர்ச்சிக்காக அதிகமான காரியங்களை செய்யவில்லை என்பதை நாம் காண முடியும். பல்வேறு நாட்டு மக்களோடு நம் மக்களை ஒப்பிட்ட பின் நமது சமுதாய அமைப்புகளே மனித குலத்தை மகிழ்ச்சிகரமாக்க அமைப்பிலும் நோக்கத்திலும் மிகவும் பொருத்தமானவை என்பதை கண்டேன். நம் நாட்டு மக்களே எல்லோரையும் விட மிகவும் ஒழுக்கம் வாய்ந்தவர்கள், மிகவும் தெய்வீகமானவர்கள். நீங்கள் எந்த ஜாதியை சேர்ந்தவர்களாக வேண்டுமானாலும் இருங்கள். ஆனால் அதற்காக ஏன் மற்றொரு ஜாதியை நீங்கள் வெறுக்க வேண்டும்? நான் போதிப்பது அன்பு ஒன்றை மட்டுமே.